ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தேங்க்ஸ் கிவிங் போச்சு இல்லையா? அதில் நான் வந்து நம்ம சேனலுக்காக ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப நாளாக பார்த்து தேடி கண்டுபிடிச்சு நல்ல டீலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது இன்னைக்கு காலையில் டெலிவர் ஆச்சு. அதை வந்து நாம் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதாங்க, நல்ல வெயிட் தூக்க முடியல, அதனால தான் பக்கத்தில் வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்காக புதுசாக வாங்கின பிசி. சரி, ஏன் ப்ரோ வந்து பிசியை வாங்கினீங்க, இது லேப்டாப்பே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆக்சுவலாக லேப்டாப்புங்கிறது ஒரு போர்ட்டபிளுக்காக, எங்கேயாவது போகும்போது தக்கன இது எடுத்துகிட்டு போகிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அதனால் லேப்டாப் வாங்குற அதே காசுக்கு நீங்கள் பிசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேமு, அப்புறம் ப்ராசஸர், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமான கான்ஃபிகரேஷனில் வாங்கலாம். அதனால தான் முக்கால்வாசி இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா வந்து பிசியை வந்து பில்ட் பண்ணுவாங்க. பிசியை பில்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI கம்பெனி. எங்கே அது ஒரு பாருங்க. அண்ட் வித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ. அண்ட் ஆப்வியஸ்லி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ இது வந்து நம்ம சேனலுக்கு நாமளே வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிற ஒரு பிசி வீடியோ. முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சீல் தான். அவங்களே போட்டிருக்காங்க, சீல் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா வாங்காதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் ரிட்டர்ன் ஆன பீஸாக இருந்தால் அந்த சீல் பார்த்தாலே நமக்கு தெரியும். சில பல கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ள இந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காம்பனெண்ட்லாம் வந்து ஷிப்பிங்கில் மூவ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து வேறு மாதிரி பேக் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படும். இலவச இணைப்பு, ஒரு கீபோர்டு, மவுஸு. ஆனால் நம்மக்கிட்ட ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் இருக்குது, ஆனால் இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துடாதப்பா சாமி. கடையே அலாட்டா இருக்கா? எடுக்கும்போது இதுவே பிஞ்சிருச்சு. நல்ல வேலை, கொஞ்சம் பாதி வரைக்கும் தூக்கிட்டதுக்கப்புறம் கை வச்சு எடுத்துலான்னு பார்த்தா நான் அதுக்குள்ளே இது வந்து இந்த பேக்கிங் இது பிஞ்சிருச்சு. இதை பார்த்தா கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியல, லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. என்ன சொல்ற? ஓகே, அது மேலே இருக்க ப்ரொடெக்டிவ் லேயர் அதுதான் லைட்டாக இதுவாக இருக்குது. நல்ல வேலை, அப்பாடா. பின்னாடி இப்படி இருக்குது. ஸோ இத்தனை யூஎஸ்பி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த கிளாஸ் பேனல் வந்து மேக்னெட்டிக் மெஷ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அது வச்சா அப்படி ஓகே ஆமாம். பாலியூரத்தீன் ஃபோம் பேக்கிங். அது எப்படி இருக்குன்னா உள்ள அந்த ஷேப் அப்படியே ஹோல்டு பண்ணுற மாதிரி அழகாக வந்து அப்படியே அந்த ஷேப்போடு இருக்குது. இதுதான் காம்பனன்ட்ஸ். இதில் என்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ராசஸர் வந்து Ryzen 9 990X, அதுக்கப்புறம் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு 5070. இதில் வந்து DDR5 32GB மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2TB NVMe SSD டிரைவ், 360mm லிக்விட் கூலிங். ஸோ இது எல்லாமே போட்டு இந்த பிசி வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, குத்து மதிப்பாக இருக்கிற எல்லா கேபிளையும் லைட்டாக கொஞ்சம் அமைக்கிடுவோம். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் பவர் சோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பவர் ஆன் பண்ணால் பவர் ஆன் ஆகணும். அப்படி இல்லை எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஆகிடும். ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3, மேலே 3 ஃபேன்ஸ், 4 5 6, 7 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியர் வி கோ. ரெடி, 1 2 3 கோ. ஆன் ஆயிடுச்சு. இது வந்து RGB லைட்டிங், அந்த இதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இன்னும் மானிட்டர்லாம் கனெக்ட் பண்ணல, சும்மா ஆன் பண்ணால் ஆன் ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கேன். நல்ல வேலை, அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மானிட்டரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பிசியில் மானிட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற என்னோட சிஸ்டம் செட்டப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் என்னோட ஆஃபீஸ் செட்டப். இங்கே தான் உட்காந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த செட்டப்பில் உட்காந்து எடுத்திருப்பேன். நீங்கள் இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருக்க முடியும். அண்ட் இது வந்து பக்கத்தில் வந்து ஜன்னல், ஒரு லேக் வியூ மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து அழகாக பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுதான் என்னோட பழைய லேப்டாப். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரீன் நிற்காது, இந்த இன்ஜு உடஞ்சிருக்கு. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2018 நான் வாங்கினது. அண்ட் அப்போ வந்து இதே மாதிரி ஒரு தேங்க்ஸ் கிவிங் டீலில் வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து 999. அண்ட் இது வாங்குறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து இப்போ இருக்கிறத விட அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல டீல்ஸ் வரும். நல்லாவே வந்து இந்த ஸ்டோர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து குறைச்சி கொடுப்பாங்க. இதில் நான் ஒரு இது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டீல் வருது, ஒரு லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு போட்டுருந்தேன். வால்மார்ட்லாம் ஆர்டர் பண்ணேன். ஒரு 6-7 வாட்டி அவன் வந்து அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். நான் ஆர்டர் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறான். அப்போ திருப்பி நான் ஆர்டர் பண்ணுறேன், திருப்பி கேன்சல் பண்ணுறான். இதுதான் இது. இங்கே பாருங்கள், ஆர்டர் ரிசீவ்ட்,
ஐட்டம் ஹேவ் பீன் கேன்சல். அவனே கேன்சல் பண்ணுறான். உடனே நாங்களும் விடுவோமா அப்படின்னு சொல்லி திருப்பி நான் ஆர்டர் பண்ணுறேன், திருப்பி கேன்சல் பண்ணுறான். அடுத்த 1 மணி நேரத்தில் திருப்பி ஆர்டர், திருப்பி கேன்சல். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 வாட்டி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து ப்ராசஸிங் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் யுவர் பிக்கப் ஆர்டர்ஸ் ரெடி. 999க்கு இந்த லேப்டாப் வாங்கினேன். ஆனால் அப்போவே இதில் இருக்க கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2018 ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு $2000 இருந்திருக்கும். ஆனால் அவன் நல்ல டீலில் வந்து 999 கொடுத்தான். அது வந்து அப்போ வாங்கினது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த லேப்டாப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹிஞ்சு போயிடுச்சு, நிறைய கீஸ் ஒர்க் ஆகாது, இந்த மவுஸ்லாம் ஒர்க் ஆகாது, ஒரு சில இடத்துல இந்த கீஸே இருக்காது. நான் வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எல்லாம் டெக்னாலஜி. ஆனால் உள்ளே இருக்க போர்டு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல கண்டிஷனில் இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் போட்டு ஒயர்லெஸ் கீபோர்டு செட்டப்லாம் போட்டு இதை அப்படியே டச் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுலாம் பண்ணாமல் அப்படியே அழகாக அப்படி வச்சுட்டு அதில் போட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் ப்ரோ இவ்வளோ பழசாக இருக்குது, இந்த லேப்டாப்பை முதலே மாற்றிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி உங்களில் ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நல்ல கான்ஃபிகரேஷன், நல்லா வந்து ஒர்க் ஆச்சு. அதனால் மாற்ற வேண்டிய அவசியம் இது வரைக்கும் வரல. இப்போ வந்து கொஞ்சம் இது பழசாயிடுச்சு, இப்போ தான் அதுக்கு பிரச்சனையே கொடுக்க ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமாக நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் மாற்ற வேண்டிய அவசியம் வரல. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தோன்னே ஓகே இதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், இது வந்து ஆல்மோஸ்ட் 2018னா 8 வருஷம் கிட்ட 8 வருஷம் ஆக போகுது, இதோட லேப்டாப் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு இப்போ வந்து பிசிக்கு வந்து மாறுறோம். வாங்க கனெக்ட் பண்ணலாம். So long my friend. லேண்ட் கனெக்ட் பண்ணால் இப்படி ஆடுது. இவ்வளோ ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ போட்ட மாதிரி தெரியலையே, இந்த போர்டு வந்து ஸ்க்ரூ போட்டு மாட்டின மாதிரி தெரியல. ஆமாம், ஸ்க்ரூ போட்டு அவங்க செக்யூர் பண்ணல. அட பாவீங்களா, இப்படியா பண்ணுவீங்க? 2 hours later. வாங்க ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் என்னன்னா ஃபேன்ஸ் வந்து குவாய்ட்டாக தான் இருக்குது. விண்டோஸ் 11 அவங்களாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து ப்ரீ பில்ட் பிசியில் வர ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க இந்த சாஃப்ட்வேர், இந்த பேசிக் மினிமம் சாஃப்ட்வேர்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு அண்ட் எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அண்ட் காம்பனன்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா காம்பனன்ட்ஸும் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு புது பிசி இந்த மாதிரி ப்ரீ பில்ட் பிசி வாங்கும்போது தெரியாதனமாக ஏதாவது வந்து 16 GB ரேமுக்கு பதில் வந்து 8 GB இல்லை 32 GB பதில் வந்து கம்மியாக போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நம்மளது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து DDR5 32 GB ரேம் அது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து 2 TB NVMe SSD மெமரி ஸ்டிக்கு அதுவும் வந்து இருக்குது. அப்புறம் ப்ராசஸரும் வந்து கரெக்டான ப்ராசஸர் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்த்துட்டுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இன்னும் நிறைய செட்டப்லாம் இருக்குது. பழைய பேக்கப்லேருந்து உள்ளே எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் டைம் ஆகும். இது வந்து இப்போதைக்கு இந்த செட்டப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அந்த 4 ஸ்க்ரூஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியல. மேபி ஒரு வேளை வந்து அது போடணுன்னா போடலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி நமக்கு தெரியாதனால அதை அப்படியே வந்து என்ன எதுன்னு அப்புறமா பார்த்து நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த பிசி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே தேங்க்ஸ்கிவிங் டீலில் வாங்கினது டோட்டலாக டேக்ஸோடு சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1886 இதுதான் வந்து இதோட ரேட்டு. நீங்கள் அப்படியே இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 1,70,000 கிட்ட வரும். இன்றைக்கி இருக்கிற ஒரு ரேட்டுக்கு 1,70,000 கிட்ட வரும். அதுதான் இந்த பிசி. எப்படியும் இந்த பிசிக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா கூட இது ஈஸியாக வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். லேப்டாப் மாதிரி இல்லாமல் லேப்டாப்லேயும் பண்ணலாம், பட் இருந்தாலும் பிசியில் பண்ணுறது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து லேப்டாப் பதில் நான் பிசிக்கு போனேன். இதுக்கப்புறம் இதை எங்கே வைக்கிறது, இது பேனல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து அதுக்கப்புறமா செட்டப் பண்ணி வச்சிருவேன். ஸோ இதை நான் காஸ்கோவில் தேங்க்ஸ்கிவிங் டீலில் வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து அது இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த டீல் வந்து இல்லாமல் இருக்கலாம். இது -$400 போட்டிருந்தாங்க. விச் மீன்ஸ் தட் அவங்க மார்க்கெட் பண்ணது வந்து $2,099 வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் காஸ்கோ லிங்க் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க அமேசான் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தம் தொடர subscribe.